வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவு. புதிய உள்துறை செயலாளராக மணிவாசனை நியமனம் செய்து நடவடிக்கை. சட்டமன்ற தேர்தலில் தமிழக காவல்துறையினர் தபால் வாக்கு செலுத்துவதற்கான தேதி மாற்றம். ஏப்ரல் 18, 20ஆம் தேதிகளில் தபால் வாக்குகளை பதிவு செய்யலாம் என சென்னை காவல்துறை சுற்றறிக்கை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. நாளை மறுதினம் அவசர வழக்காக பட்டியலிட்டு விசாரிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தை சேர்ந்த பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்களுடன் வரும் 13ஆம் தேதி காணொலி மூலம் உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தேர்தலுக்கு தயாராவது, பூத் கமிட்டி பொறுப்பாளர்களின் பணி குறித்து ஆலோசனை வழங்க உள்ளதாக தகவல். ஏப்ரல் 13ஆம் தேதியன்று திருவள்ளூரில் 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஏப்ரல் 14ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூரிலும், 15ஆம் தேதி சேலத்திலும், காரிமங்கலத்திலும், அதேபோல 16ஆம் தேதி நாமக்கல், பெரம்பலூரிலும் பொதுக்கூட்டத்தில் உரை. தமிழ்நாட்டிற்கு பாஜக தலைவர்கள் எத்தனை பேர் படையெடுத்தாலும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. ஆலங்குளத்தில் பனையேறும் தொழிலாளியை துப்பாக்கியால் சுடச் சொன்னது யார் என சீமான் ஆவேசம். தான் கள் இறக்குகிறேன், முடிந்தால் தன்னை சுட்டு பாருங்கள் எனவும் சவால். அவ்வளவு பெரிய குற்றமா? சுட்டுக் கொள்கிறான். நான் நிக்கிறேன்டா, வீர மகன் பிரபாகரன் மகன் நிக்கிறேன். வா, நான் பனையேற போறேன், கல்லறைக்க போறேன்னு சொல்லிட்டாடா ஏறி இறக்குனேன். நீ நல்ல ஆண் மக்களாக இருந்தா என்னைய சுட்டுக்கலாம்லடா, என்னைய சுட்டுக்கலாம்ல. வீர மகன் சுடு பாப்போம். இப்ப கூட ஒரு நாள் குறிப்போம், தேதி குறிப்போம். நான் வந்து ஏறி கல்லறைக்கிறேன், சுடா பாப்போம், சுடா. தான் யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு பேசாத போது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏன் கோபம் வருகிறது? உதயநிதியின் ஒவ்வொரு பேச்சுக்கும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். உதயநிதி அவர்களே, நான் எந்த இடத்துலையும் உங்க பெயரை குறிப்பிட்டு சொல்லல. தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். எந்த இடத்திலேயாவது உங்கள் பெயரை உச்சரித்தனா அதுல என்ன சொன்னேன்? பால்டால் குடித்தவங்கெல்லாம் பஞ்சு டைலாக் பண்ணணும். பால்டால் குடித்தவங்கெல்லாம் பஞ்சு டைலாக் பேசணும். உங்களுக்கு ஏன் கோவம் வருது? குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். நாம ஏதாவது பேர் சொன்னோமா? தோல்வியின் விரக்தியில் உள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவுக்கு அதிமுக அடிமையாகிவிட்டதால் டெல்லிதான் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். நடிகர்கள் மட்டுமல்ல, யார் அரசியலுக்கு வந்தாலும் திமுகவிற்கு கவலை இல்லை. தாவேகா தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் பதில். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இலுப்பூர் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பு. இலுப்பூரில் சாலையோர கடையில் மக்களோடு மக்களாக அமர்ந்து தேநீர் அருந்தினார் முதலமைச்சர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சொந்தமாக கார் கூட இல்லையா என மக்களை ஏமாற்றுகிறார்கள்.
கோவையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம். சொந்தமா கார் இல்ல, மொத்த சொத்து 41 லட்சம், அசையா சொத்து 1 கோடி. ஏமாத்துறீங்க, காது இல்லாமல பூ வச்சு சுத்திட்டு இருக்கிறோம்லாங்க. இந்த தேர்தல் நமக்கானது மட்டுமல்ல, மாபெரும் மாற்றத்திற்கான ஒரு தலைமுறைக்கான தேர்தல். தன்னலமற்ற உழைப்பை செலுத்தி நமது வெற்றி பயணத்திற்கு வலு சேருங்கள் என தொண்டர்களுக்கு தவேக தலைவர் விஜய் வேண்டுகோள். தமிழ்நாட்டு மக்களை வீட்டுக்கு வீடு தேடி தேடி நேரில் சந்தியுங்கள். நண்பா நண்பிகள் அனைவரும் களத்தில் இறங்கி பணியாற்றுங்கள் என தவேக தலைவர் விஜய் வேண்டுகோள். தவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் லீக் ஆனதை அரசியலாக்க கூடாது. அரசின் மீது குற்றம் சொல்வது மட்டுமே தவேகவினர் கொள்கையாக வைத்துள்ளதாக சரத்குமார் சாடல். படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது முதலீடு அதிகம், ஒவ்வொருவருடன் உழைப்பு அதிகம். அந்த உழைப்பை ஒருவன் திருடுகிறான் என்று சொன்னாலே அது தவறான ஒரு செயல். இது அரசியலாக்கக்கூடாது. ஆதவ அர்ஜுன் என்பவர் எதை பார்த்தாலும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். இது அரசியல் அல்ல. நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இன்றைக்கி தவேகாக்கு அது அரசு தான் செஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து விட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தெளிவாக நீங்கள் உங்கள் பாலிசிஸ், கொள்கை, கோட்பாடுகள் எடுத்துரைத்து அரசியல் செய்தால் சிறப்பாக இருக்கும் நான் சொல்கிறேன். தவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியான விவகாரம். படக்குழு அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய்க்கு ஓட்டு போட்டு வீணாக்காதீர்கள் என இளைஞர்களுக்கு இபிஎஸ் வேண்டுகோள். நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடும் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டுமென திருவள்ளூர் தேர்தல் பரப்புரையில் இபிஎஸ் பேச்சு. இன்னொரு கட்சி புதுசா முளைச்சிருக்குது. ஏப்பா தம்பிகளை, உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு. நல்லா தூங்கும் போது கனவு காங்குறோம், அற்புதமான கனவு வரும். கண்ணை முழிச்சா கனவு காணாத போயிடும். அப்படித்தான் திரை உலகமும் சிந்திங்க. அதை நம்பி ஓட்டு போட்டா அந்த ஓட்டு தான் வீணா போகும். ஒவ்வொரு இளைஞனும் சிந்திக்க வேண்டிய நேரம். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியங்க, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். நீங்க போடுற ஓட்டு நாட்டுடைய வளர்ச்சியா இருக்கணும், தமிழகம் ஏற்றம் பெறுவதாக இருக்கணும், தமிழகம் வளம் செழிக்கின்ற, வளம் கொளிக்கின்ற நாடாக மாற வேண்டும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை. காரைக்குடியில் பிரச்சாரத்தின் போது விஜய் பேசாமல் சென்றது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சனம். ஒரு விஜய் கட்சி வந்திருக்கு, அவங்க அரசியல் அனுபவம் கிடையாது. இன்னைக்கு வந்தாரு காரைக்குடிக்கு, பேசாமையே போயிட்டாரு. அது எப்படி? அரசியல்னா பேச்சு தானே, சர்ச்சை தானே, விவாதம் தானே. என் கருத்தை நான் சொல்ற மாதிரி அவர் கருத்தை சொன்னா தானே விவாதம் பண்ண முடியும். நான் பேசாம மடந்தையாக இருப்பேன். நாளைக்கு பேசாம இருந்தா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை, மக்களை சந்தித்து பேசுறது இல்லை. நான் வர்றேன். சென்னை பெருநகர காவல் ஆணையராக அபின் தினேஷ் மோதக் பொறுப்பேற்பு. காவல் ஆணையர் அருண் மாற்றப்பட்ட நிலையில் அபின் தினேஷ் மோதக் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழக தலைமைச் செயலாளரை மாற்றிய உத்தரவை திரும்பப் பெறக் கோரி தேர்தல் ஆணையத்திற்கு திமுக எம்பி டி.ஆர். பாலு கடிதம். எவ்வித புகார்களும் இல்லாத நிலையில் தலைமைச் செயலாளரை மாற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு.
திருவள்ளூரில் சரக்கு வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 9 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் வெள்ளி பறிமுதல். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகருடன் பெண்கள் வாக்குவாதம். அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து கொடுக்காமல் 1000 ரூபாய் கொடுத்தால் மட்டும் போதுமா என ஆவேசம். குமாரபாளையம் தொகுதி திமுக வேட்பாளர் கொக்கு பாலு மீது சங்ககிரி காவல் நிலையத்தில் நில அபகரிப்பு புகார். 40 கோடி ரூபாய் விவசாய நிலத்திற்கு 1.5 கோடி ரூபாய் கடன் கொடுத்து அபகரிப்பு செய்ய முயல்வதாக குற்றச்சாட்டு. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ பண்றதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அடியாட்களோட வந்து 30 பேருக்கு மேல இருப்பாங்க அடியாட்கள்ங்க. உள்ள வந்து காட்டை எல்லாம் 400 தென்னை மரத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. நாங்கள் இப்போ போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு தக்க நடவடிக்கை அவங்க எடுக்கணும். இம்மிடியட்டாக கொக்குபாளையம் அவர் மகன் சிவகுமார் அவனுடைய பேரில் தான் இருக்குதுங்க. இவங்க 2 பேர்த்தையும் இம்மிடியட்டாக அரெஸ்ட் பண்ணணும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் ஒரே விமானத்தில் பயணம். பிரச்சார களங்களில் இருவரும் ஒருவரை ஒருவர் வசைபாடி வந்த நிலையில் சென்னையிலிருந்து திருச்சிக்கு ஒரே விமானத்தில் பயணம். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை. 5 பட்டாசு ஆலைகள், 10 பட்டாசு கடைகள், காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்டவற்றில் ஐடி சோதனை. திண்டுக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில்குமாருக்கு ஆதரவாக குடுகுடுப்பைக்காரர் வேடமடைந்து நூதன பிரச்சாரம். திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள், தமிழகம் சிறப்பாக இருக்கும், ஜக்கம்மா சொல்றா என குடுகுடுப்பை அடித்து வாக்கு சேகரிப்பு. வாழ்த்துக்கள். இன்னும் 14 வருஷம் ஆனாலும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் ஓட்டு போடணும். உங்க பிள்ளைகளெல்லாம் ஓட்டு போட சொல்லுங்க. நம்ம என்ன ஐபிஎஸ் நிற்கிறாரு, வாழ்த்துங்கம்மா அவருக்கு. ஆமா, உங்களுக்கு வயது வாழ்த்த கூட நிறைய வயது இருக்கு, வாழ்த்தணும் கண்டிப்பா. சங்கராபுரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் உதயசூரியன் வினோதமான முறையில் பிரச்சாரம். டீக்கடைக்கு சென்று பஜ்ஜி போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பு. விளையாட்டு மைதானத்தில் வீரர்களுடன் இறகுப்பந்து விளையாடியபடி பிரச்சாரம் மேற்கொள்ளும் பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம். ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்தபடியும் வினோதமான முறையில் பிரச்சாரம். சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி கும்மி அடித்து நடனமாடிய நாமக்கல் மாவட்ட ஆட்சியர். கொல்லிமலை மலைவாழ் மக்களுடன் இணைந்து நடனமாடி விழிப்புணர்வு. நெல்லை பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் எல்கேஜி சீட் வாங்குவதற்காக குவிந்த பெற்றோர்கள். அதிகாலை முதலே பெற்றோர்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பு. சென்னை சூளைமேடு அருகே தனியார் மருத்துவமனையில் தலைவலிக்கு சிகிச்சை எடுத்த இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழப்பு.
பெண்ணின் இறப்புக்கு மருத்துவர்கள் அளித்த தவறான சிகிச்சையே காரணம் என உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். தூத்துக்குடி மாநகராட்சி சங்கரப்பேரியில் ஏராளமான பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். 10 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் வழங்கப்பட்டு வருவதால் மிகுந்த அவதிக்குள்ளாவதாக தூத்துக்குடி மாநகராட்சி மீது குற்றச்சாட்டு. நெல்லை திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோயில் பங்குனி மாத விழாவை முன்னிட்டு தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த புரட்சியாளர் மகாத்மா ஜோதிராவ் பூலேவின் 200வது பிறந்த நாள் விழா. டெல்லியில் ஜோதிராவ் பூலே சிலைக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மலர் தூவி மரியாதை. ஜோதிராவ் பூலே பிறந்தநாள் விழாவில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியிடம் நலம் விசாரித்த பிரதமர் நரேந்திர மோடி. அரசியல் பிரிவினையை தாண்டி இருவரும் பரஸ்பரம் பேசிக் கொள்ளும் காட்சி இணையத்தில் வைரல். வட மாநிலத்தில் பிரபல ஜவுளி கடையான டிமார்ட் ஷோரூமில் உள்ளாடையை திருடி வசமாக சிக்கிக் கொண்ட இளைஞர். விசாரணையில் தனது காதலிக்கு பரிசாக வழங்குவதற்காக உள்ளாடையை திருடியதாக வாக்குமூலம். பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு எதிரான IPL போட்டியில் சூரியவன்சி, துருவ் ஜூரல் அதிரடி. ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். வெற்றி கணக்கை தொடங்குமா CSK? டெல்லி அணியுடன் இன்று சேப்பாக்கம் மைதானத்தில் பலப்பரீட்சை. சீனாவின் நிங்போ நகரில் நடந்து வரும் 43வது ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி. பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்றில் சீனாவின் வாங் ஷியிடம் இந்தியாவின் PV சிந்து தோல்வி. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற துயலூர்து அன்னை பேராலயத்தில் 149வது ஆண்டு பெருவிழா கோலாகலம். மாதாவுக்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு தேர்பவனி நடந்த நிலையில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு. உயர ஏற்றப்படுவது போல ஆண்டவர் எங்கள் உள்ளங்களும் உம்மை நோக்கி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 1,12,800க்கு விற்பனை. தெய்வ திருமகள், சைவம், துரந்தர் உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகை சாரா அர்ஜுன் உஜ்ஜயினி மகா காளேஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம். துரந்தர் மாபெரும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியுடன் இருப்பதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர்கள் ரஜினிகாந்த், தனுஷ் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். DGP அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த இமெயில் அடிப்படையில் போலீசார் சோதனை.